எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு அழகான கதை. இந்த கதையை வாசித்து கொண்டு போகும்போது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற கேள்வி என்னுடைய மனதில் இருந்தது. கேட்கும்போது அது உங்களுக்கும் வந்தா சந்தோஷம். இறுதியில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஒரு செல்வந்தர் கார்லாம் வச்சிருக்கிறார். வீட்டுக்கு காவலாளி ஒருத்தரை தேடுறார். அந்த காவலாளியும் கிடைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. காவலாளிக்கு அளவான சம்பளம். ஆனால் தன்னுடைய வீட்டை கவனிக்கிற அளவுக்கு அந்த சம்பளம் போகாது. அதனால அன்றாட உணவுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த செல்வந்தர் கார்ல வருவார். உடனே கதவை திறந்து அந்த செல்வந்தருக்கு இந்த காவலாளி வணக்கம் வைப்பார். செல்வந்தர் பதில் சொல்ல மாட்டார், கணக்கெடுக்காம அப்படியே போயிடுவார். இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு முறை அந்த காவலாளிக்கு பசி அதிகமாயிட்டு வீட்லேயும் சாப்பாடு இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது குப்பை தொட்டியில் பழைய உணவு போடுறத பார்க்குறார். சரி பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிட்றார். இதை அந்த செல்வந்தர் பார்க்குறார். ஆனால் அப்பையும் அவர் கணக்கெடுக்கல, கண்ட பாட்டில் போயிடுறார். ஒன்றும் தட்டி கேட்கல, நிப்பாட்டி கேட்கல, அட்வைஸ் பண்ணவும் போகல. அடுத்த நாள் காலையில் அதே பிரச்சனை காவலாளிக்கு வருது. காவலாளி அந்த பழைய உணவையை சாப்பிட்றலான்னு அந்த குப்பை தொட்டிக்கு போகிறேன். ஒரு புது பேக்கில் உணவு பொதி செய்யப்பட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு சந்தோஷத்தில் யாரோ மாறி போட்டாங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு அந்த நாளை அப்படியே கழிச்சிடுறேன். அதுக்கு அடுத்த நாளும் அங்கே போய் அதை பழைய உணவை சாப்பிடலான்னு போகும்போது அதே மாதிரி ஒரு புது பேக்கில் நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கு. இந்த முறை இந்த காவலாளி தானும் சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் அந்த பொதியை எதிர்பார்த்து அந்த காவலாளி இருக்க ஆரம்பிக்கிறார். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், உணவு கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் ஒரு நகைப்பு. எந்த மடையன் ஒவ்வொரு நாளும் புது பொதியை கொண்டு வந்து சாப்பாடோட இந்த குப்பை தொட்டியில போட்டு போறான் அப்படின்ற ஒரு நகைப்பும் இருக்கு. இது அப்படியே கிட்டத்தட்ட 1.5 மாசம் கடந்து போகுது. திடீர்னு அந்த முதலாளி இறந்து போயிடுறாரு. நிறைய பேர் அந்த முதலாளியினுடைய இறுதிச் சடங்குக்கு வந்திருக்காங்க. வழக்கம் போல காலையிலேயே அந்த புது பொதியை தேடி காவலாளி போகும் பொழுது அங்க அந்த பொதி இல்லை. அடடா, இங்க வந்த எவனோ ஒருத்தன் அந்த புது பொதியில சாப்பாடு இருக்கிறது தெரிஞ்சு எடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு ஏமாற்றம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, யாருன்னே நீங்க கண்டுபிடிக்கிற அப்படின்ட்டு போயிடுறேன். அடுத்த நாள் காலையில வந்து அந்த உணவு பொதியை தேடுறேன், இருக்கல. 2-3 நாள் இருக்கல. மறுபடியும் இவர் கஷ்டத்துக்குள்ள உள்ளாகிறார். இப்போ யோசிக்கிறார், இப்படியே போனா சரி வராது, நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பும் இல்லை. போயிட்டு முதலாளி அம்மாட்ட சம்பளத்தை குடிக்கப்போம், இல்லாட்டி வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம் அப்படின்னு முதலாளி அம்மாட்ட போயிட்டு சொல்கிறேன். அம்மா இப்படி எனக்கு சம்பளம் கூட்டித்தாங்க, இல்லாட்டி நான் வேலையை விட வேண்டி வந்துடுவேன். அப்போ முதலாளி அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி கேட்குற, கொஞ்சம் நிதானமாக தான் யோசிக்கணும் அப்படின்னு. இவர் வேறு வழி இல்லாமல், இல்லை எனக்கு நடந்தது இதுதான், நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன், புது பொதி எனக்கு இப்படி குப்பை தொட்டிலேருந்து கிடைச்சது, யார் போட்டேன்னு தெரியல, இப்போ அந்த பொதி எனக்கு கிடைக்குது இல்லை, அதனால் மறுபடியும் கஷ்டத்துக்கு போயிட்டேன், நான் எப்படியாவது புது வேலைக்கு போகணும், இல்லாட்டி எனக்கு காசு கூட்டி கொடுங்க, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நடந்ததை சொல்கிறேன். ஓ அப்படின்னு அந்த முதலாளி அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முதலாளி அம்மா அழுகிறத பார்த்துட்டு காவலாளிக்கு மனசு சங்கடமாயிட்டு, சரிம்மா அழாதீங்க, நான் எங்கேயும் வேலைக்கு போயில, நீங்கள் சம்பளம் கூடி தரோன்னா நான் இந்த வேலையிலே இருந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இல்லைப்பா, முதலாளி தினமும் 7 பேருக்கு சாப்பாடு கொடுத்து வந்தார், 6 பேரும் ஒரு மாதிரி அடையாளம் கண்டுட்டேன், 7வது யாருன்னு தேடிட்டு இருந்தா அது நீதானே இப்போதான் தெரிஞ்சது, சந்தோஷத்தில் அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடே, ஒரு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் சொன்னால் பதில் சொல்லாத முதலாளியா நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அடடா அப்படின்னு யோசிச்சுட்டு காவல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் இவர் வாரத்துக்கு முன்னுக்கு அந்த முதலாளியினோட பையன் அந்த காவலாளியினுடைய வீட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறேன். அதே மாதிரி காவலாளி நன்றி சொல்கிற, அந்த பையன் எதுவுமே சொல்லல, வந்துட்டார். அப்பனை பொழுதுதான் பிள்ளை, என்னத்தை சொல்கிறது அப்படின்னு காவலாளி மனசுக்குள்ள நினச்சிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம், சரி அந்த புண்ணியமா ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்காரு, நம்ம அதை வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளும் அந்த பையன் கொண்டு சாப்பாடு கொடுக்குறான். இவர் கொஞ்சம் சத்தமாக நன்றி சொல்கிறாரு. அந்த பையன் எதுவும் சொல்லல, போயிடுறாரு. அதுக்கு அடுத்த நாளும் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது இன்னைக்கு இவருக்கு பாடத்தை கற்பிச்சே ஆகணும், என்னதான் உதவி செஞ்சாலும் ஒரு மனிதாபிமானமாக ஒருத்தர் நன்றி சொல்லும்போது திருப்பி சொல்கிறது இல்லையா, அந்த மனசு தெரியாதா அப்படின்ட்டு இந்த காவலாளி என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு மகன் கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்ததுமே சாப்பாடை வாங்கி வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு நன்றி, ஏன் நீங்கள் பதில் சொல்கிறீங்களன்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னான்னா, எனக்கு காது கேட்காது, எங்கள் அப்பா மாதிரி எனக்கும் காது கேட்காது, அதனால பேசவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் காவலாளிக்கு புரிஞ்சுது, ஓ முதலாளிக்கு காது கேட்கல, பேசவும் வராது அப்படின்னு. இதில் 2-3 விஷயங்கள் தோணுச்சு. ஆரம்பத்தில் புரியலை, கடைசியில்
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள். செல்வந்தனாக இருக்கிறவனுக்கு அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு. ஏழையாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அல்லது உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கையில் காசு கிடைக்கிறது பத்தாமல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அல்லது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு நாங்கள் எப்பயுமே இட போடக்கூடாது. குப்பை தொட்டியில் பொதி இருக்குன்னா எந்த மடங்கும் அதை போட்டிருப்பான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறாருல, இவனுக்கெல்லாம் என்ன மனம் இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எதையுமே தீர விசாரிக்கணும், எதையுமே புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அல்லது புரிந்து கொள்ள ட்ரை பண்ணணும். ஒருத்தருடைய குணத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம்னா அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த நபரை நாங்கள் கையாளுறதுக்கு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வேலைத்தலமாக இருக்கலாம், ஆசிரியர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த உறவாக இருந்தாலும் ஒரு உறவினுடைய குணம், நடை, அவர்கள் எதை ஆசைப்படுவாங்க, எதை ஆசைப்பட மாட்டாங்க, எதை பேசுவாங்க, எதை எப்படி பேசுவாங்க, நான் இதை பேசினா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றத பழகிற குறுகிய காலத்துக்குள்ளேயே நாங்கள் புரிந்து கொண்டோம்னா அதை வச்சுக்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற முரண்பாடுகளையும் சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம். அந்த புரிதலை ஏற்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த புரிதலை அறிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வாரார் அப்படின்ற நம்பிக்கையில் அல்லது புதிதான ஒருவர் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடோட எங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் புரிந்து கொள்ள நினைச்சோம்டா வாழ்க்கை சக்ஸஸ். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.